வெல்கம் டு மை சேனல் ப்ரீத்தி வேர்ல்டுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னை வந்து எல்லாருமே ஷார்ட்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடுறாங்க. இந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு சேமிப்பு பற்றி கொண்டு வர போகிறாங்க. இந்த லாங் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அமௌண்ட்டு தாங்க. இந்த அமௌண்ட்டில் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேமிப்பை வந்து நீங்கள் அதிகப்படுத்துங்க. உங்கள் செலவையும் சரி உங்கள் சேமிப்பையும் சரி அதிகப்படுத்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 15,000 அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சேலரி தாங்க. இப்போ ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா நீங்கள் 15,000 சம்பாதிக்கிறீங்கன்னா தயவு செய்து உங்களோட வருமானத்தை கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துங்க. அப்போ தாங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம வந்து சேமிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன டச்சு பார்த்தீங்கன்னா சேமிப்பு மிகவும் முக்கியம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேலரி வாங்குகிறோன்னா ஃபஸ்ட்டு சேமிக்க எடுத்து வச்சுட்டு தாங்க பேலன்ஸ் வந்து நம்ம செலவே பண்ணணும். செலவெல்லாம் பண்ணிவிட்டு பிறகு சேமிக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கையில் காசே நிற்காதுங்க. சேமிப்பு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. நான் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சேமிப்பில் வந்து என் காசை போட்டிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேமிப்பு கொண்டு போய் போடுங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை தாங்க பார்த்துருக்கீங்கன்னா வீட்டு வாடகை நான் போட்டிருக்கேன். பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா 4,500 சின்ன வீட்டில் இப்போ நார்மலாக ஒரு வீடு பண்ணாலே இப்போ 6,000 7,000 வாங்குறாங்க. இது வந்து நார்மலான 15,000 ரூபாய் வாடகைக்கு நான் போட்டிருக்கேன். இது எல்லாமேங்க கண்டிப்பாக 4,500 வீடெல்லாம் இருக்குங்க. 4,500 வீடு வாடகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 வந்து மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து 5,000 போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை வந்து 1,000. நம்மளுக்கு வந்து இப்போ 2 பேர் 3 பேர்னால் எந்த அளவுக்கு அரிசி போடணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அரிசி போட்டு வெடிங்க. சாப்பாட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நம்ம சாப்பாட்டு வேஸ்ட்டு பண்ணால் கூட நம்ம வீட்டில் வந்து பணம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறதெல்லாம். நம்ம வந்து மனசு வச்சா ஒரு மாதத்தில் 2 லிட்டர்லேயே முடிக்கலாம். நம்ம அதே மனசு வச்சா ஒரு மாதத்துக்கு 5 லிட்டரும் ஆகுங்க. நான் வந்து 800 போட்டிருக்கேன். இது 5 லிட்டர் போட்டிருக்கேங்க. 5 லிட்டரு இப்போ 750 விற்கிறாங்க. அப்புறம் மல்லிகை பொருள் வந்து 1,000 போட்டிருக்கேன். இது 1,000 பார்த்தீங்கன்னா ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய்லாம் கொடுத்துட்றாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது 1,000 போட்டிருக்கேன். நம்ம எதனா மேற்கொண்டு தேவைக்கு தாங்க நான் போட்டிருக்கேன். பூஜை பொருட்கள் வந்து 200 போட்டிருக்கேன். செவ்வாய் வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றப்ப நம்மளுக்கு பூஜை பொருள் தேவைப்படலாங்க. அது வந்து நான் வந்து 200 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து பார்த்தீங்கன்னா 400 போட்டிருக்காங்க. 1/2 லிட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம 1/2 லிட்டர் வாங்கினா கூட ஒரு மாதத்துக்கு 400 தாங்க வரும். அதுக்கப்புறம் கேஸ் போட்டிருக்கேன் 900. பெட்ரோல் வந்து 500வாங்க. அதுக்கப்புறம் ஈசி வந்து ஒரு ஃபோனுக்கே இப்போ மோஸ்ட்லி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 2 ஃபோன் ஆச்சும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுக்கு சேர்த்து 500 போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழம் காய்கறி 1,000 போட்டிருக்கேன். 1,000 ஏன் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 250 இன்ட்டு 4 வாரம் 1,000 போட்டிருக்கேன். அப்புறம் மீன் கறி சண்டே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எடுப்போம். இப்போ வாரத்துக்கு 2 டைம்ஸ் ஆச்சு நான்வெஜ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க 250 இன்ட்டு 4. இப்போ எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் எடுப்போமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் எடுப்போம், ஒரு வாரம் எடுக்க மாட்டோம். ஒரு வாரம் வந்து எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு எதனா இதில் மீறிந்தால் கூட அதை நம்ம சேவிங்ஸில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் தாங்க போட்டிருக்கேன் 500. அதுக்கப்புறம் வந்து இப்போ பசங்க வந்து பென்சிலு பேனா நோட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி ஸ்கூலில் வந்து எதனா ஒன்று சொல்லி விட்டுறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா தனியாக ஒரு 200 ஒதுக்கி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொல்லி ஒரு 500 போட்டிருக்கேங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு செலவாகும், ஒரு சிலருக்கு செலவாகாது. செலவாகலாம் இதை நீங்கள் சேமிப்புன்னு வச்சிடலாங்க. டோட்டலாக நம்ம போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13,500 வருங்க. நம்மளோட சேலரியே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாங்க. அது போக பேலன்ஸ் வந்து 1,500 மீறுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 500 போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 500, கோல்டு சேவிங் ஸ்கீம் 1,000 போட்டிருக்கேன். இந்த காலத்தில் நம்ம 1,000 போட்டால் தாங்க 12 மாதத்துக்கு 12,000 போட்டு மேற்கொண்டு நம்ம கை காசு ஒரு 3,000 போட்டால் தாங்க இன்றைக்கி ஒரு கிராமே எடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண் பொன் எல்லாமே விலையாயிடுச்சு. நிறைய சம்பாதிங்க, பார்த்து சேமிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.